Praise the Lord. Welcome to Sunday Story. This is our episode 1. நாம் இன்னைக்கு ஒருத்தருடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை கதையை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:35-36. 35வது வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இல்ல, இந்த வார்த்தைகள் நம்ம எத்தனை தடவை நம்ம சொல்லியிருப்போம். என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன், வழி விலக மாட்டேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இப்பவும் நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கோம்னா நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன்னு வைராகமே நம்மளால நிக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இப்ப இந்த கேள்விக்கான காரியங்கள் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போற ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள், நிறைய பாடுகள் வருது. ஆனா அதன் மத்தியிலயும் அவர் கர்த்தருக்காக வைராகியம் கொண்டு நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னா அவருடைய பெயர் அடோனிராம் ஜட்சன். எஸ், இவரு தான் பர்மா தேசத்தின் முதல் மிஷினரின்னு சொல்லப்படுகிற அடோனிராம் ஜட்சன். இவரை குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் அமெரிக்க தேசத்துல ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1788ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவருடைய சிறு வயதுல இருந்தே எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவின் முறைப்படி தான் இவருடைய வளர்ச்சி இருக்கு. இவர் வளர்க்கப்படுகிற காரியங்கள் ஃபுல்லா கிறிஸ்துவை குறித்து தான் இருக்கு. காரணம், இவர் பிறந்தது ஒரு இயேசுவை அறிந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல இவர் பிறக்கப்படுகிற நிமித்தமாக இவர் வளர்க்கப்படுகிறதும் அழகான ஒரு கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்கப்படுகிறாரு. இவருடைய சிறு வயது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா இவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய மொழிகளை நான் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உடையவரா இவர் காணப்படுகிறாரு. இது நிமித்தமா லத்தீன், கிரேக், எபிரேய மொழிகளை கற்று சரளமா அதை பயன்படுத்தவும் செய்யறாரு. இது மட்டும் இல்லாம அநேக சோஷியல் ஆக்டிவிட்டிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவரும் இருக்காரு. சிறு வயசுல இருந்தே அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபாடு உடையவராகவும் இவர் காணப்படுகிறாரு. இவருடைய பள்ளி பருவத்தை இவர் முடித்ததுக்கு அப்புறம் கல்லூரி படிப்புக்காக அமெரிக்க தேசத்தில் உள்ள பிரவுன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கல்லூரியில தன்னுடைய படிப்பை அவர் தொடங்குறாரு. அங்கதான் இவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாங்க. ஜட்சனுக்கு கிடைக்கிற அந்த நண்பருடைய பெயர் என்ன அப்படின்னா ஜேக்கப் ஈமஸ். இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காங்க. இவங்களுடைய நட்பை பார்த்து பொறாமப்படாதவங்களே கிடையாது. அவ்வளோ நெருங்கிய நட்பு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆழமாவும் ரொம்ப அழகாவும் அவங்களுடைய நட்பு போய் கொண்டிருந்தது. ஆனா இதுல ஒரு சோகமான ஒரு மோசமான காரியம் என்ன அப்படின்னா இந்த ஜேக்கப் ஈமஸ் அப்படிங்கிற இவருடைய நண்பர் ஒரு நாத்திகன். அதாவது நாத்திகனா கடவுளே இல்ல, சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லுகிற நாத்திகன் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படின்னா, காரணம், உலகத்துல எல்லாவற்றையும் படைச்சது கடவுள் தான். ஆனா அதற்கப்புறம் படைச்சதுக்கு அப்புறம் அவருடைய வேலை முடிஞ்சிடுச்சு. சோ அவருடைய வேலைன்னு சொல்லப்படுகிற எந்த காரியமும் உலகத்துல செய்யப்படல. சோ கடவுள்ன்றது சும்மா மட்டும் தான். படைச்சதோட அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இல்ல, அவர் சும்மாதான். மனுஷன் இறந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது, எந்த விதமான வாழ்க்கையும் கிடையாது. மரணத்தோட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடியுது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாத்திகன். அதாவது நரகமோ பரலோகமோ அப்படின்ற ஒரு காரியம் மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாத்திகன் தான் இந்த ஜேக்கப் ஈமஸ் அப்படிங்கிற இவருடைய நண்பர். சரிங்களா? சோ இப்படி சொல்லப்படுகிற இவருடைய கோட்பாடு நிமித்தமாக ஒரு நெருங்கிய நண்பர் நமக்கு அதிகமா ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? அதை நம்ம நம்ப ஆரம்பிப்போம்ல. அப்படிதான் இந்த ஜட்சனும் என்ன பண்றாரு அப்படின்னா அப்போ எப்படி சொல்றது, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லையா, இதெல்லாம் கிடையாதா அப்படின்னு அவருக்குள்ள நிறைய கேள்வி வருது. நிறைய சந்தேகத்துக்குள்ளாக அவர் போகிறாரு. இது நிமித்தம் அவருடைய இறுதி ரொம்ப குழப்பத்துக்குள்ளாக போகுது. அந்த குழப்பத்தின் நிமித்தமாக அவர் கிறிஸ்துவின் விசுவாச பாதையில இருந்து வழி விலக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்குள்ளாகவே அவர் கிறிஸ்துவை விட்டு வழி விலகிட்டாரு. வீட்லயும் எல்லோரிடம் ரொம்ப எரிச்சலா கோபத்தோட அப்படிதான் நடந்துப்பாரு. அந்த ஒரு விடுமுறை நாட்கள் அப்ப வீட்டுக்கு வர்றப்ப நிறைய மாற்றங்களை ஜட்சனிடம் அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்திருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தார் பார்த்திருக்காங்க, நண்பர்கள் பார்த்திருக்காங்க. இவன் இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டான், ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், ஏதோ ஒரு வித்தியாசம் இவனுக்குள்ள தெரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஜட்சனை நினைச்சு குழம்பி கொண்டு இருக்க, இந்த நேரத்துல ஜட்சனுடைய காரியங்கள் இன்னும் மோசமா போகுது. என்ன அப்படின்னா, அவருடைய கேரக்டர்
கேரக்டர்ல வந்து சேஞ்சஸ் வர்றது மட்டும் இல்லாம அவர் வந்து டேட்டோஸ் அந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவராகவும் வந்து காணப்படுறாரு. இது எல்லாமே எது நிமித்தம் அப்படின்னா வந்து இவருடைய நண்பரான இந்த ஜேக்கப் ஈமஸோட கோட்பாடு. அவர் வந்து மனுஷன் வந்து மரணம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நிமித்தம் அந்த குழப்பத்து நிமித்தம் இவர் வந்து கர்த்தரை விட்டு கிறிஸ்துவை விட்டு வழிவிலகு நிமித்தமாக இவர் வந்து இப்படிப்பட்ட காரியத்துல வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நாளடைவில் வந்து டோட்டலாவே வந்து இயேசு கிறிஸ்து விட்டு அவர் பின்மாற்றத்துல போயிட்டாரு. இந்த நிலையில ஜட்சன் வந்து கல்லூரி படிப்பை வந்து முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து சோஷியல் ஆக்டிவிட்டியில அதிகமா ஈடுபாடு இருக்கிறதுனால தன்னை வந்து அதிகமா அந்த காரியத்துல வந்து ஈடுபடுத்தி கொள்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல எல்லாம் டிராமாஸ் வந்து நடக்கும்ல, ஸோ தன்னை வந்து அங்க நடக்கிற நாடகத்துல நடிப்பு மூலியமா அவர் வந்து அந்த வேலையை வந்து அவர் செய்யறாரு. ஸோ நடிச்சுட்டு அவர் நிறைய காரியங்களை வந்து செஞ்சு கொண்டு இருந்தாரு. இப்படியே ஒரு நாள் வந்து அங்க நடக்கிற ஒரு நாடகத்துல வந்து நடித்து விட்டு இரவு வந்து அவருக்கு ரொம்ப நேரமானதுனால அங்கேயே பக்கத்துல எங்கேயாவது வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போய் இங்க ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்க, அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நீங்க தங்க வந்து ஒரு ரூம் இருக்கு, ஆனா உங்க ரூமுக்கு பக்கத்துல வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள ஒரு மனுஷன் இருப்பான், அந்த மனுஷன் வந்து ராத்திரி முழுக்க வந்து கத்தி கொண்டே இருப்பான், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தொந்தரவா இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும், உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காரு. ஜட்சன் வந்து இமிடியேட்டா வந்து யோசிச்சிருக்காரு, இந்த ராத்திரி நேரத்துல கண்டிப்பா நமக்கு இதுக்கப்புறம் ரூம் கிடைக்காது, இதுக்கப்புறம் நம்ம போய் ரூம் தேடினா இன்னும் வந்து நேரமாகுமே தவிர கடைசி வரைக்கும் நமக்கு ரூம் கிடைக்காது, ஸோ வேற வழி இல்லை, நம்ம இந்த ரூம்லயே தங்கிக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ரூமை வந்து இவர் கேட்டு வாங்குறாரு. நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு ரூம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ள அவர் போகிறாரு. ஜட்சன் அவருடைய ரூம்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே பக்கத்து ரூம்ல இருந்து இவர் காதுல வந்து அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த மனுஷன் வந்து என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, இந்த மரணத்துல இருந்து என்னை யாராவது காப்பாத்துங்க, இந்த வியாதில இருந்து என்னை யாராவது காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே அலற ஒரு சத்தம் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. யாராவது வந்து அலறிக்கிட்டே வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா யாராவது தூங்க முடியுமா? ஜட்சனாலே நைட்டு முழுக்க வந்து தூங்க முடியல. ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு கத்துறான்னு ஜட்சனுக்குள்ள வந்து ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு வந்து அவன் என்ன வியாதிப்பட்டு இருக்கான், மரண அவஸ்தையா அப்படின்னு யோசிக்கும் போது இமிடியா ஜட்சனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்திருக்கு. என்னன்னா அவருடைய நண்பரான ஈமஸ், அந்த ஜேக்கப் ஈமஸை குறித்ததான ஞாபகம். ஒருவேளை என்னுடைய நண்பன் வந்து இங்க இருந்தான் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இதுதான் உனக்கு கடைசி வழி, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு எந்த வலி வேதனையும் கிடையாது, அதனால இந்த வியாதி வழியோ இல்லை இந்த மரணத்தின் குறித்ததான காரியங்களோ இதை நீ வந்து சந்தோஷமா வந்து அனுபவி, சந்தோஷமா இதை வந்து ஏற்கப்பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருப்பான் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரே அறியாம தூங்கியிருக்காரு. தூங்கிட்டு காலையில விடிஞ்சிருக்கு, ரூமை விட்டு வெளியில வராரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் முழுக்க போலீஸ்காரங்க நிறைந்து இருக்காங்க, சில ஜன கூட்டங்கள் வந்து நிறைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் நைட் இப்படி இல்லை, காலையில ஏன் இவ்வளவு கூட்டம் போலீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட வந்து போயிட்டு இவர் விசாரிக்கிறாரு. விசாரிச்சான். இந்த மாதிரி என்ன இவ்வளவு கூட்டம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓனர் சொல்லியிருக்காங்க, ராத்திரி முழுக்க உங்க ரூம் பக்கத்துல ஒரு மனுஷன் கத்தி கொண்டிருப்பான்னு சொன்னால, அந்த மனுஷன் வந்து இன்னைக்கு காலை இறந்துட்டாங்க, ஸோ அதனாலதான் வந்து இவங்கெல்லாம் வந்து கூட்டம் கூடியிருக்காங்க அப்படின்னப்ப அதை கேட்டோன்னே சாதாரணமா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்றதை கேட்கும்போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தத்தோட அவர் வந்து யாரு என்னன்ற அந்த காரியங்களை குறித்து ஜட்சன் வந்து அந்த ஹோட்டல் ஓனர் கூட வந்து பேசி கொண்டு இருக்காரு. அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அந்த வார்த்தையில வந்து ஒரு வார்த்தை விடுறாரு. என்னன்னா அவர் கூட வந்து அந்த பிரவுன் யூனிவர்சிட்டியில படித்தவர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில படிச்சவங்க தான் சொன்ன உடனே இவர் வந்து எனது பிரவுன் யூனிவர்சிட்டியா, நானும் அங்கதானே படிச்சேன் அப்படின்னு சொல்லி விரைந்து ஓடுறாரு. ஓடி போய் அந்த கூட்டத்தை விலக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அங்க இறந்து கிடந்தது வந்து வேற யாரும் கிடையாது, அவருடைய நண்பரான ஜேக்கப் ஈமஸ் தான் வந்து அங்க இறந்து கிடக்குறாங்க. அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப துக்கமாயிடுது. தன்னுடைய நெருங்கிய நண்பன், நமக்குன்னு உயிரா இருக்கிற ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா நம்ம
மனசு எவ்வளவு வலிக்கும். அந்த வலியும் தாண்டி அவருக்கு இன்னொரு ஒரு ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக வந்து ஜட்சன் போகிறாரு. ஒரு பெரிய பயம் வந்து அவருடைய இருதயத்தை வந்து பற்றி பிடிக்குது. என்ன அப்படின்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன இவன் ஏன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அலறணும்? எதுக்காக வந்து என்னால இதை தாங்க முடியல, யாராவது என்னை காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு ஏன் அந்த வார்த்தையை அவன் அடிக்கடி சொல்லணும்? அவனை எது பயமுறுத்துனுச்சு, என்ன காரியம் அப்படின்னு வந்து இவருக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட காரியம். அவருடைய அந்த மரணம், இன்னொன்னு அவர் சொன்ன அந்த கோட்பாடு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜட்சன் வந்து ரொம்பவே வந்து குழம்பி நிறைய காரியங்களை குறித்து அவர் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாரு. இது நிமித்தமா அவருடைய இருதயம் ரொம்ப பாரப்பட்டுச்சு, ரொம்ப குழப்பத்துக்குள்ளாக போனாரு. அந்த குழப்பத்தை நிமித்தம் அவர் யோசிச்சது என்னன்னா, நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக தானே சின்ன வயசுல வளர்க்கப்பட்டேன், அப்படிதானே நான் இருந்தேன், அவருடைய காரியங்கள் எல்லாமே எனக்கு தெரியுமே. ஆனா இவன் சொன்னதை கேட்டுதானே நம்ம இப்போ வந்து கிறிஸ்து விட்டு முழுமையா நம்ம வழி விலகி வந்துட்டோம், இனி நம்மளை காப்பாத்த யாரு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு பதில், என்னை காப்பாத்த இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட தன்னை வந்து ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாரு, தன்னை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவருடைய அந்த ஒரு ஜெபத்துல வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரு. ஆண்டவர் கூட இருக்க உறவுல வந்து மறுபடியும் வந்து பலப்பட்டாரு. ஸோ அப்படி பலப்பட்டதுக்கு அப்புறம் வந்து ஜட்சன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு மிஷனரி மீட்டிங்க்கு வந்து போறாரு. ஸோ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாரு, ஒரு மிஷனரி மீட்டிங் அட்டன் பண்றாரு. ஓகே, இதுக்கப்புறம் ஜட்சன் வந்து ஏதோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்செல்லாம் போகல, எதர்ச்சியா ஒரு மிஷனரி மீட்டிங்க்கு போகிறாரு. அங்க நடந்த அந்த மீட்டிங்ஸ் வந்து ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ராக்ஸோட டைட்டில் என்ன அப்படின்னா வந்து மிஷனரி சேலஞ்சஸ், அதாவது மிஷனரிங்களுக்கான பாடுகளை குறித்தும் அவங்க சந்திக்கிற அந்த டிஃபிகல்டிஸை குறித்தும் அந்த ட்ராக்ஸ்ல வந்து எழுதியிருந்தது. ஸோ இதை படிச்ச உடனே ஜட்சன் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, நான் வந்து கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் பண்ணணும், அதுவும் நான் மிஷனரியா தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் எடுக்கிறாரு. அந்த தீர்மானம் எடுத்ததுக்கு பிறகு அவர் வந்து அங்க இருக்கிற அந்த மிஷனரி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன பண்றாருன்னா, நானும் வந்து மிஷனரியா ஜாயின் பண்ணணும், நானும் இந்த கூட்டத்துல வந்து இணைந்து கொள்ளலாமா, என்னையும் மிஷனரியா அனுப்புறீங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, தனிப்பட்ட முறையில வந்து மிஷனரியா வந்து போக முடியாது, நீங்க கல்யாணம் ஆனவரா இருந்தீங்கன்னா குடும்பமா வந்து உங்களை மிஷனரியா நாங்க அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும், மிஷனரியா போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்து நிமித்தமா மட்டுமே இம்மிடியட்டா சீக்கிரமா ஒரு பெண்ணை பார்த்து அவர் வந்து திருமணம் செய்து கொள்றாரு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஓகே பொறுமையா போலாம் அப்படி கிடையாது, வித்தின் 13 days 13 நாள் ஆன அந்த திருமணத்துக்கு அப்புறம் 13வது நாள் அவர் வந்து மிஷனரியா கடந்து போகிறாரு. எங்கன்னா இந்திய தேசத்துல கல்கட்டான்ற பகுதிக்கு இந்திய தேசத்துல அந்த கல்கட்டா பகுதியில தான் வந்து அவர் வர்றாரு. ஆனா அவர் வந்து ஒரு ஃபாரினர்ல, அமெரிக்கா தேசத்தார். ஸோ ஃபாரினர்ன்றனாலேயே அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்க மறுக்கிறாங்க. நிறைய வந்து கலவரத்தை அதனாலேயே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா கிரியேட் பண்றாங்க. இது நிமித்தமா மறுபடியும் வந்து அவர் அமெரிக்காக்கே வந்து ரிட்டர்ன் வந்து போறாரு. ஸோ அங்க இருக்கவங்கன்னா வந்து அமெரிக்காக்கே அவர் அனுப்பி வைக்கிறதுனால அமெரிக்கா போயிட்டு ஜட்சன் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா வந்து, நான் இங்க வந்து சும்மா இருக்க மாட்டேன், என்னால வந்து கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும், அது செய்யாம என்னால வந்து சும்மா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து மிஷனரியா வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகிறாரு. ஒரு தேசத்தை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா வந்து பர்மா தேசம். ஸோ பர்மா தேசத்தின் முதல் மிஷனரி அப்படின்னு சொல்லப்படுகிற வந்து நம்ம அடோனிராம் ஜட்சன் தான். எந்த ஆண்டுனா 1813 ஆண்டு வந்து அவர் வந்து மிஷனரியா வந்து அந்த தேசத்துக்கு கடந்து போகிறாரு. இப்படியா பர்மா தேசத்துக்கு வந்து அவர் போயிட்டாரு. ஆனா பர்மா தேசத்துல என்ன அப்படின்னா, பர்மா தேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து புத்த மதத்தை தான் வந்து அதிகமா வந்து பார்க்க முடியும். ஸோ புத்த மதத்தை தான் வந்து அதிகமாக அவங்க கடைபிடிப்பாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து புத்த மதத்தை விட்டு வேறு மதத்திற்கோ இல்லை வேற ஒரு காரியத்தையும் வந்து பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், அது மரண தண்டனை தான். இந்த அடிக்கிறது, துன்புறுத்துறது அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து மரணம் தான் வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு தண்டனை. இந்த மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆண்டவர் பத்தி சொல்லணும்னு அந்த தேசத்துக்கு போனதே கிடையாது. பிகாஸ் இவர் தான் முதல் மிஷனரி. அப்படி இருந்துமே வந்து எதை நினைச்சு பயப்படாம, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு வந்தேன், என் ஜீவனே போனாலும் சரி நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்துட்டு அவர் அண்டையில நான் வந்து சரணடைனே தவிர நான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், முதுக காட்டிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தேசத்திலேயே வந்து தங்கி அழகா வந்து அவருடைய ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அங்க ஊழியம் செய்யறதுக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா வந்து அந்த பர்மா தேசத்தை பொறுத்த வரைக்கும் பர்மீஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு லாங்குவேஜை வந்து பேசுவாங்க. அந்த பர்ம மொழியை தான் வந்து கத்துக்கொள்ள அவர் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்றாரு. எத்தனை ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள் எடுக்குது. 3 ஆண்டுகளா அவர் அந்த மொழியை கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைகிறாரு. ஒரு நாளைக்கு
12 மணி நேரம் அந்த மொழியை கத்துக்க மட்டுமே தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்வாராம். 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு, மொத்தம் 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள் கழித்து தான் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பர்ம தேசத்தின் மக்கள் அண்டையில வந்து அவர் போகிறாரு. ஆஃப்டர் லேர்னிங் திஸ் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கே 3 ஆண்டுகள்லாம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு காத்திருக்கு, எவ்வளவு பொறுமை தேவைப்பட்டிருக்குன்னு, எவ்வளவு தடைகள் வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவுல அவர் அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியாம அவர் வந்து எப்படி வாழ்ந்தாரு எதுவுமே தெரியல. ஆனா அழகா அந்த 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சாரு. மினிஸ்ட்ரி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அந்த ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்றது எப்ப வந்து சாத்தியமாச்சுன்னா, ஆஃப்டர் 6 இயர்ஸ், 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு ஆத்துமா, அவருடைய முதல் ஆத்துமா வந்து ரட்சிக்கப்பட்டுச்சு. அது வந்து ஒரு மர தொழிலாளி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தான் வந்து 6 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்து நிமித்தமா ரட்சிக்கப்பட்ட முதல் ஆத்துமா. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 ஆண்டுகள் வந்து செல்லுது. அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 18 பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, நாம ஊழியத்தை செஞ்சுட்டு 1 நாள் 2 நாள் ஊழியத்தை செஞ்சுட்டு எத்தனை ஆத்மாக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இங்க 12 ஆண்டுகள் ஊழியத்தை செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடியே 3 வருஷம் லாங்குவேஜ் கத்துக்கணும்ன்ற காத்திருப்பு. அவர் கையில ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் 18 ஆத்துமாக்கள். இல்ல இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, இல்ல கண்டினியூவா அவருடைய மினிஸ்ட்ரி வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. மினிஸ்ட்ரி பண்றது மட்டும் இல்லாம ரட்சிக்கப்பட்ட ஆத்துமக்கள் இன்னும் தேவன் அண்டையில வந்து கிட்ட சேரணும், இன்னும் தேவனுடைய வழிகள்ல வந்து அதிகமா வந்து கிறிஸ்துவ பின்பற்றி அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பர்மீஸ் சொல்லப்படுகிற அந்த பர்ம மொழியிலேயே வந்து பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஒரு வேலையும் வந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் வந்து இவர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இது நிமித்தமா அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு சிறைச்சாலையில போடுறாங்க. அந்த சிறைச்சாலையின் பேர் வந்து டெத் பிரிசன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சிறைச்சாலை. அங்க வந்து இவரை வந்து துன்பப்படுத்தாத ஒரு காரியமே கிடையாது. அடிக்கிறது மட்டும் இல்லாம சரியா தூங்க விடாம, சரியா சாப்பாட்டு கொடுக்காம, கையிலையும் கால்லயும் வந்து சங்கிலினால கட்டப்பட்டு, தென் வந்து அவர் வந்து நேரா கூட படுக்க விடாம குச்சை வச்சு வந்து அவரை அடிச்சு துன்புறுத்தி குச்சில கட்டி, இந்த மாதிரியான சில காரியங்களை வந்து அவருக்கு ரொம்பவே வந்து கொடுமையான காரியங்களை வந்து அங்க இருக்கிறவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயில, அந்த சிறைச்சாலையில அவர் அனுபவிச்ச கொடுமைகள் வந்து ரொம்பவே அதிகம். சரியா தூங்காம சாப்பிடாம 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க, 20 மாதங்களா அவர் வந்து அந்த வலியும் வேதனையும் வந்து அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. இவ்வளவு வலி வேதனையை அனுபவித்தும் அவர் கிறிஸ்துவ விட்டு 1 நாள் கூட பின்வாங்கல. அது மட்டும் இல்ல, ஒருவேளை நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால தானே எனக்கு இவ்வளவு பாடுகள், நான் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம கிறிஸ்துவ கிட்ட நான் வராம இருந்தேன், எனக்கு இந்த பாடுகள் இல்ல அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க. அந்த 20 மாதமும் கர்த்தரை விட்டு விலகாம, அவரை விட்டு பின்வாங்காம, இன்னும் கர்த்தருக்காக அதிக வைராகியம் கொண்டவரா வந்து காணப்படுறாரு. அது மட்டும் இல்ல, உள்ள இவர் இவ்வளவு வலி வேதனை இல்ல, இதையே நம்மளால தாங்க முடியாது. ஆனா வெளியில ஒரு காரியம் நடக்குது. அவருடைய பிள்ளைகள் வந்து சில காரணங்கள் நிமித்தமா இறந்து போகிறாங்க. அவருடைய மனைவி வந்து வியாதி நிமித்தமா வந்து இறந்து போகிறாங்க. வெளியில வர நேரம் ஒய்ஃபும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, அவ்வளோ அடி, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனாலும் இத்தனை காரியத்தின் நிமித்தமாக, இத்தனை உபத்திரவத்தின் நிமித்தம் நடுவுலையும் கர்த்தரை விட்டு அவர் ஒரு நிமிஷம் கூட பின்வாங்கல, அவரை விட்டு வழி விலகவும் இல்லைங்க. இன்னும் அதிகமா வந்து ஊழியத்தை செஞ்சாரே தவிர ஒரு பாயிண்ட் கூட ஊழியத்தின் காரியமோ, கர்த்தர்கிட்ட அவர் சேருகிற காரியமோ, அவரு கூட இருக்கிற அந்த உறவின் காரியமோ 1% கூட கம்மியாகல. இன்னும் அதிகமா அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவர் எந்த பைபிளை வந்து மொழிபெயர்க்கிறத நிறுத்தினாரோ அதை வந்து முழுமையா வந்து பர்ம மொழியில வந்து மொழிபெயர்த்து இந்த தேசத்து மக்களுக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பைபிளை வந்து பர்ம மொழியில வந்து மொழிபெயர்த்தவரும் வந்து நம்ம அடோனிராம் ஜட்சன் தான். அண்ட் இவர் வந்து தன்னுடைய மிஷினரி வாழ்க்கையை வந்து மொத்தமா பர்ம தேசத்துல கழித்தது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 37 ஆண்டுகள். 37 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையை ஒரு மிஷினரியா கர்த்தருக்காக மட்டுமே அந்த தேசத்துல அவர் செலவழிச்சிருக்காரு. இந்த நடுவுல இந்த 37 ஆண்டுகளை ஒரே ஒரு தடவை தான் அவர் வந்து அமெரிக்க தேசத்துக்கு நடுவுல வந்திருக்காரு. அதற்கு முன்பாக அவர் வந்ததே கிடையாது. ஸோ அப்படி அமெரிக்க தேசத்துக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து பர்மாக்கு ரிட்டர்ன் போகும்போது கப்பல் பிரயாணமா அவர் போய் கொண்டு இருக்கும்போது அங்க வியாதி நிமித்தமா அவர் வந்து இறந்து போகிறாரு. அது வந்து 1850 வருஷத்துல ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில வந்து அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்தது நிமித்தமா அங்கேயே வந்து அவரை வந்து அடக்கமும் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அடோனிராம் ஜட்சனோட வாழ்க்கை, அந்த மிஷினரி ஸ்டோரி வந்து இதுதான்.
அவரு தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச வலி வேதனைல சொல்லும் போது சின்னதா கூட இருந்திருக்கலாம். ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாளும் கிடக்கிறது எவ்வளவு வலி வேதனைன்னு. 20 மாசம்ன்றது சும்மா கிடையாது. 20 மாசம் அவர் அடிக்கப்பட்டிருக்கலாம், தூங்காம இருந்திருக்கலாம், பசியோடு இருந்திருக்கலாம், சரியா சாப்பிடாம எவ்வளவோ அடிகள் வேதனைகள். இருதயத்துல பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஒய்ஃப் வெளியில என்ன பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு காரியம் வேற இருந்திருக்கும். இது இல்லாம வெளியில வரும்போது அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி. இதெல்லாம் எவ்வளவு ஒரு இருதயத்தை பாரப்படுத்தக்கூடிய காரியம் இல்ல. யார வேணா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒரு மனுஷங்க தானேங்க. எல்லாருமே சொல்றது அதானே, நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம். இவரும் ஒரு மனுஷன் தான். ஆனா இவரு தன்னை எப்படி சொல்றது, தான் அறியாத வயசுல ஏதோ நண்பர் சொன்னாங்கன்னு வழி விலகினாரே தவிர, ஆனா கர்த்தரால மறுபடியும் அவர் சேர்க்கப்படும் போது ஒன்ஸ் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவர் கூட இருந்த உறவுல அவர் பலப்பட்டதுக்கு அப்புறம் அவரை விட்டு அவர் பின் வாங்கவே இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட பின் வாங்கல. இன்னைக்கு நாம சின்னதா ஒரு வலி வேதனை நம்ம வாழ்க்கையில வந்தோன்னா, ஒரு வியாதி படுக்க வந்தோன்னா, இல்ல நமக்கு பிரியமானவங்களை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம், எவ்வளவு நம்ம ஆண்டவரை விரோதிக்கிறோம், ஆண்டவரை விட்டு நிறைய பேர் வழி விலகும் செஞ்சிருக்கோம்ல. எவ்வளவு வைராகியமா பேசின தேவ பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இருக்காங்களான்னு கேட்ட கிடையாதுங்க. நிறைய பேர் பின்மாற்றத்துல போனவங்க அதிகம். நிறைய பேர் நான் பின்மாற்றத்துலதான் இருக்கேன்னு தெரியாம இருக்கிறவங்க இன்னும் அதிகம். அதெல்லாம் எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் இல்ல. அதுவும் இல்லாம ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கோம், நிறைய பேர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கோம், ரிவைவலுக்காக எழுப்புதலுக்காக பயன்பட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாள் மீட்டிங் நடத்திட்டோம், ஒரு 10 நாள் நம்ம மீட்டிங் நடத்திட்டோம் அப்படின்னா உடனே நம்ம நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை எதிர்பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான பேர் உட்காரணும்னு எதிர்பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிப்புல வர 6 வருஷம் அவருக்கு எடுத்தது. அந்த 6 வருஷத்துல அவர் அந்த தேசத்துல எத்தனை பகுதிக்கு போயிருப்பாரு, எத்தனை ஆட்களை சந்திச்சிருப்பாரு, எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாரு, எத்தனை பேருக்கு கண்டினியூவா திரும்ப திரும்ப சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாருல்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இருதயம் சோர்ந்து இருக்காதாங்க. இவ்வளவு சோதனை, இவ்வளவு சோர்வின் மத்தியிலும் இல்ல கர்த்தர் செய்வாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழும்பி தன்னை பலப்படுத்தி கொண்டு அவரால் செய்ய முடியும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களால கர்த்தருக்கு என்று எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியல. அந்த காலத்துல செய்யறதுக்கான பெசில் கிடையாது. இப்போ ஒரு பிரிண்ட் நம்ம பண்ணணும்னா ஈஸியா போயிட்டு பிரிண்டிங் மிஷின்ல கொடுத்து பண்ணிட்டு வந்துடும். அன்னைக்கு அப்படி கிடையாது, கையை வச்சுதான் நீங்க பைபிளை எழுதணும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்த ஒரு காலகட்டம் அது. இவ்வளவு ஒண்ணுமே இல்லாம, எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாம அப்பயே இவ்வளவு வைராகியமா கர்த்தருக்காக ஒரு தேவ மனுஷனால இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளை சுத்தி இப்ப எவ்வளவு டெக்னாலஜிஸ், எவ்வளவு ஒரு ஃபெசில் நம்மளுக்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கும் நம்ம கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சின்ன காரியமாவது செய்யறோமா, இல்ல சும்மா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க அவங்க என்ன செய்யறாங்க மத்தவங்களை குறை கூறி கொண்டு இருக்கோமா? இன்னைக்கு நாம நம்மளை சிந்தித்து பார்க்க போறோம். கர்த்தருக்காக நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், எவ்வளவு வைராகியம் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஊழியத்துல ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், விதைக்கிறது தான் உங்க வேலை, விளைய செய்கிறது கர்த்தருடைய வேலை. சரிங்களா? சோ நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. விதைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. கர்த்தருடைய சுத்தத்தின் பிரகாரம் அவருடைய ஆத்துமாக்கள் மத்தியில நம்ம விதைத்து கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்லி கொண்டே இருப்போம். கண்டிப்பா அவருடைய நாமத்துக்கான மகிமையை அவர் நிச்சயம் கொண்டு வருவாரு. அதற்கு உங்களுடைய சுவிசேஷமோ உங்களுடைய ஒரு ஸ்டெப்பும் அதுக்கு காரணமா இருக்கும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னிலிருந்து கர்த்தர் அண்டையில சேருங்க. கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுல பலப்படுங்க. இன்னும் அதிகமா ஊழியத்தை உற்சாகமா செய்யுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களை தரைகுறைவா பேசட்டும், உங்களை இல்ல உன்னாலலாம் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, உன்னால இது எதுவுமே சாதிக்க முடியாது, இல்ல ஆத்துமாக்கள் உன்னுடைய மீட்டிங்ஸ்லாம் வரமாட்டாங்க, என்ன வேணாலும் பேசட்டும். தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆத்மா வந்தாலும் அந்த ஆத்மா உங்ககிட்ட வர்றது கிடையாது. அதை நீங்க நரகத்துக்கு போக விடாம பரலோகத்துக்கு நேராக திசை திருப்புகிற ஒரு ஊழியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு சிந்தனையை விட்டு மட்டும் நீங்க விலகிடாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அடோனிராம் ஜட்சனை போல நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகாம இருப்போம்னா ஏற்ற காலத்தில் நாம அறுப்போம். சரிங்களா? இந்த இடத்துல நான் இன்னொரு வசனத்தையும் சொல்ல விரும்புறேன். அதே ரோமர் 8வது அதிகாரத்துல 38, 39வது வசனத்தை பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருகாரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்.
உண்மையாவே உங்க இருதயத்துல இந்த நிச்சயம் இருக்கா? இல்ல நான் நிச்சயத்திருக்கேன், நான் நிச்சயமா அவரை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன அநேகர் இன்னைக்கு நீங்க உண்மையாவே எந்த இடத்துல இருக்கீங்க? கர்த்தர் கூட தான் இருக்கீங்களா? கர்த்தருக்காக தான் வைராகமா நிக்கிறீங்களா? கர்த்தருக்கென்றுதான் ஊழியம் பண்றீங்களா? இல்ல மனுஷனுடைய பார்வைக்காக, மனுஷன் உங்களை பெருமையை பேசணுன்றதுக்காக ஊழியம் பண்றீங்களா? இன்னைக்கு நீங்க உங்களுக்காக ஊழியம் பண்றீங்களா? கர்த்தருக்காக ஊழியம் பண்றீங்களா? இல்ல உங்களுக்காக நிக்கிறீங்களா? கர்த்தருக்காக வைராகியம் கொண்டு நிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வலி வேதனை வந்த போதிலும் நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்காம அந்த கண்ணீரின் பாதையிலும், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும், அந்த அந்த பாடுகளின் பள்ளத்தாக்கிலும் கர்த்தரின் கரத்தை இறுக பற்றி கொண்டிருப்பீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, ஏற்ற வேலையில உங்களுக்கான மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வாரு. உங்களை அநேகருக்கு முன்பாக அவருடைய பிரகாசமாய் உங்களை நிறுத்துவாரு. அவருடைய மகிமையில ஆண்டவர் உங்களை இன்னும் மகிமையா கொண்டு போய் விடுவாரு. அநேகரை நீங்க இன்னைக்கு பரலோகத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பீங்கன்னா அதை உற்சாகமா செய்யுங்க. ஒரு ஆத்மா தானேன்னு அதை அலட்சியமா நினைக்காதீங்க. அந்த ஆத்மா நரகத்தின் வேதனையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக நீங்க அந்த ஒரு ஆத்மா வழி நடத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் பரலோகத்துல எவ்வளவு அதிகமா பேசப்படும். இதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு முறை கூட இந்த காரியங்களை நீங்க மறுபடியும் கேளுங்க. இன்னும் அதிகமா ஆண்டவர் உங்களோட கூட பேசட்டும். ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க, இன்னும் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. அநேகருக்கு இந்த காரியங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை ஊழியத்து நிமித்தமா அவங்க உற்சாகம் இல்லாம எந்த காரியங்களும் நடக்கல அப்படின்றதுனால நிறைய பேர் இப்ப ஊழியம் செஞ்சு சோர்ந்து போய் பின்மாற்றத்தில் அடைந்தவங்க அதிகம். அதே போல உலக வாழ்க்கையை நிமித்தமாக பின்மாற்றம் அடைந்தவங்க அதிகம். இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன வலி வேதனை, ஒரு கண்ணீரின் பாதை, ஒரு இழப்பை கூட தாங்க முடியாம தன்னை கிறிஸ்துவின் பாதையில இருந்து வழி விலகி கொண்டு போனவங்க ரொம்பவே அதிகம். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுவும் ஒரு விதமான சுவிசேஷம். இப்படிப்பட்ட ஒரு மிஷினரி வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. உங்க மூலியமா இந்த ஒரு ஸ்டோரி மூலியமா அநேகர் தொடப்படுவாங்க. இதே போல இன்னொரு சண்டே ஸ்டோரியோட நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.